தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுரை விளாங்குடி சொக்கநாதபுரத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். அவர் கட்சி ஆரம்பித்து கட்சி போனி ஆகலை. யார்? நம்ம சிவாஜி கணேசன். நமக்கு தான் நிறைய ரசிகர்கள், ஆண்களும் சரி பெண்களும் இருக்காங்கன்னு நம்ம நடிகர்த்தெல்லாம் ஆரம்பித்தார். அது ஒன்றும் கதை ஆகலை. அதுக்கடுத்து டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார். அவர் அடுக்குமொழியில் பேசுவார். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார். பாக்கியராஜுங்கன்னு ஒரு தனி ரசிகர் மன்றமே ரசிகர் வட்டாரமே இருந்துச்சு. புரட்சி தலைவரே தன்னுடைய கலை உலக வாரிசுன்னு கூட அறிவித்தார். அதை வச்சுட்டு அவர் கட்சி ஆரம்பித்தார். இப்படி பல நடிகர்கள், இப்போ கூட விஷால் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இப்படி எத்தனையோ நடிகர். தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தார், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறார். கடைசியில் அவர் வாபஸ் வாங்கிட்டார். இருக்கிற சூழ்நிலை அப்போ இதெல்லாம் பார்த்தா பின்புலம்லாம் பார்த்து ஏதோ சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போ என்னன்னா தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நோக்கம் வந்து இளைஞர். அவர் வந்து பொது வாழ்க்கையில் உதவி செய்யணுன்ற மனம் இருக்குது. நல்ல மனம் படைத்தவர், இளைஞராக இருக்கார். என்னை பொறுத்தளவுக்கு அவர் வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை, என்ன மாதிரின்னு. இது வந்து அவர் ஒரு எல்கையை வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லோரும் இமயமலை போனால் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிடுவோன்னு தானே போவாங்க. எல்லோரும் நான் அதை தாண்டிடுவேன்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி அவர் முயற்சி பண்ணுறாரு. அது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் வர 26 தேர்தல் நடந்தாலும், சட்டமன்றத்துக்கு எப்போ தேர்தல் நடந்தாலும் சரி, உறுதியாக முதலமைச்சர். அதில் மாற்று கருத்தே இல்லை. இங்கே இருக்கிற மக்களே அதை சாட்சி, மக்கள் வரவேற்கிற. இன்றைக்கி இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணுன்றதில் மக்கள் ஒரே முகமாக இருக்காங்க.